அந்த கூட்டம் கூடி இருக்கிறது எதற்காக? காலம் சென்ற பச்சையப்பன் ஐயாவப்பட்டார்கள். ஆமா, காலம் சென்ற காலத்தினால் ஆமா அவருக்கான ஒரு கூட்டி எடுத்துக்கிறாங்க. இவர் பேரு இறந்தவர் யாரு? இவர் தானே பச்சையப்பன். அப்படி இருந்த போதும் இந்த ஐயாவப்பட்டது இறந்துட்டாரு. ஆமாமா. இந்த மனிதனோட வாழ்க்கையாகப்பட்டது எத்தனை நாள் வாழ்க்கை தெரியுமா? எத்தனை நாள்மா? வெறும் 3 நாள் வாழ்க்கைதான். அது எப்படி? ஏன்னா ஒரு நாள் பிறக்கிறோம், சில காலம் மட்டுமே இந்த பூமியில இருக்கிறோம், பின்பு இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையோ இது பொய்யான வாழ்க்கை, மெய்யான வாழ்க்கை தெரியுமா? இது ஐயா அறிஞ்சிருக்காரு பாரு. காலோக சாருவ சாமிப சாயம் 4ஆம் பதவி சொல்றாங்க பத்தியா? அந்த விண்ணுலகம் செஞ்சிருக்காரு பாரு. பச்சையப்பன் ஐயா மட்டும் திருமாலாத்தி அவர்கள் இருவரும் செஞ்சிருக்காங்க பாரு. அதுதான் மெய்யான வாழ்க்கை. ஆமா. என்ன இந்த மனிதனோட வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நியாயமே இது பொய்யடா, வெறும் காட்டடைத்த பையடா, இது மாயனார் குழவன் செய்த மண்பாண்டவோ. அதாவது இந்த மனிதனோட உயிராகப்படி எப்பேற்பட்ட தெரியுமா? இந்த மண்பாண்டம் மாதிரி. மண்பாண்டம் என்ன? அந்த மண்பாண்டம் உருவா இருக்கிற வரைக்கும் தான் அதை தண்ணி சேர்த்து வைக்க முடியும், சாப்பாடு பொங்கல் எல்லாமே செய்யலாம். அந்த பாண்டவப்பட்டது கை தவறி விழுந்து விட்டால் அத பிறகு அதை ஏதாவது பண்ண முடியுமா? பயன்படாத போயிடும். அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த மனிதனோட வாழ்க்கை நீர் மேல் குமிழி நிலை இல்லாத வாழ்க்கை. ஆமா. தாமரை இலையிலே உருண்டோடும் பனித்துளி போன்றது இந்த தடாகம். தடாகம் என்ன?
நீர்நிலை குளம். ஆமா. அந்த குளத்துல இருக்கிற தாமரை இலை மேல ஒரு நீர்த்துளியாகப்பட்டது பட்டு விட்டா ஒரு இடமா நிக்கதான் உருண்டு ஓடிட்டே இருக்குமா. அதே மாதிரி நீர்மேல் குமிழி நிலை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த ஐயாகப்பட்டவர் இந்த பூமியில பிறக்க எப்படி இருக்கிறார்? ஒரு தாயோட அங்கத்துல 10 மாதம் 3 நாட்கள் சுமந்து இந்த தாயாகப்பட்ட பெற்றெடுக்கிறார். எதற்காக? இந்த பூமியில இந்த மனிதனாகப்பட்டவன் வாழ்கின்ற வரைக்கும் இந்த மனிதனாகப்பட்டவன் பாவமா புண்ணியமா? உன்னெல்லாம் வச்சு ஆடுங்க பாவமா, உன்னெல்லாம் கம்மல் வச்சு சரி. அப்படி நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பூலாத்தை என்ன மனிதாகப்பட்ட பேக்கும் போது கடைசியா போகும்போது இந்த புண்ணியத்தை மட்டுமே சேர்த்து கொண்டு செல்வோம். ஆமா. அப்படி இந்த மண்ணில இந்த மனிதன் வாழ்கின்ற போது இந்த மனிதன உடலாகப்பட்டது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? அவரவர் கையிலே வெறும் 8 ஜான் தான். அவங்க கையில வந்து போகணும். ஆமா. அவரவர் கையில 8 ஜான் தான். அதுக்குதானே அவள இது 8 ஜான் உயர கோட்டை, இதில் இருப்பது 9 ஓட்டை. 8 ஜான் உயர கோட்டை, மனதில் இருப்பது 9 ஓட்டை. 8 ஜான் உயர கோட்டை, இதில் இருப்பது 9 ஓட்டை. மனம் கட்டுவது மனித கட்டுவதெல்லாம் மனக்கோட்டை, மனிதன் கட்டுவதெல்லாம் மனக்கோட்டை. எமன் காலனை கண்டால் ஒரு பொண்ணுக்கு காஞ்சிபுரம் பட்டி நீ போறதுக்கு நான் மயிரை புடுங்கிறதுக்காக இதெல்லாம் பாட்டா? நீ பாட்டு பாரு. என்ன சொல்ல வர? காரி முயரா என் பாட்டு பாடுற என்னை வந்து அடிக்கிற. ஆமா நான் பேசலாம் பேசுறேன். ஒருவேளை எங்க அப்பனுக்கு என்ன பண்ண கண்மாடி ஒரு பொண்ணை லைன் பண்ண வேண்டுமானால் எப்படி லைன் பண்ண தெரியுமா? பொண்ணை காதல் செய்ய வேண்டுமா? அதெல்லாம் உனக்கு தெரியல. நீ சுண்ணி புள்ள, சின்ன புள்ள அவன். உனக்கு விவரம் பத்தாது. எப்படி? நான் பாடுறேன் பாரு. பாடு. பாக்குறியா? பின்னால் ஏண்டி ஒன்னா நாளும் நடக்கிற அடையாண்டி ஏண்டி ஏண்டி உன் டீ எங்கேயும் போகாது. டீ எடுத்துட்டு வர சொல்லிக்கிறேன். இந்த டீக்குன்னே பாட்டி எடுத்து வச்சுக்கிறான் பாருவா. கனவில் வந்த பெண்ணே உன்னை சேரும் உன்னை உயிர் பிரிவேனா செந்தாங்குழி ஓரத்தில் நீ இருந்தா போதும் நீ மட்டும் போகையில் வேற யாரும்
வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? ஒன்னே நானும் மறக்க முடியுமா? பள்ளி மாடு நல்லா வெள்ளையாகுது. அமாவாசையில பிறந்த நாட்டுக்குது நல்லா கருகாடு காட்டு பண்ணி மேய்க்கிறான் பாரு. வணக்கம் 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 வணக்கம். மீன் வார்த்தைகள் வணக்கம். ஆமா. இது எப்பேற்பட்ட சபை என்ன? மகாலட்சுமி விடாச்ச மன்ற சபை. சபையாபடையில் ஏற்கா கொள்ளப்பட்டிருக்கிறது. பச்சையப்பன் அப்பனுக்காக ஒரே ஒரு நாடகம் 4ஆம் போச்சம் அடைய வேண்டும், இறைவன் பதவி சேர வேண்டும் என்று ஒரே ஒரு நாடகம். அண்ணா தத்தானே தனதானே பச்சையப்பன். எங்க அப்பா பேரு முனியன், எங்க அம்மா பேரு முனியன். முனியம்மா முனியம்மா முனியம்மா. எங்க அம்மா பேரு முனியம்மா, எங்க அப்பா பேரு முனியன். முனியன் காலம் சென்ற பேரு ஒண்ணா வந்துச்சு. முனியன் முனியம்மாள். காலம் சென்ற முனியன் மற்றும் முனியம்மா ஆகியவர்கள் நான்காம் பேர் சாலவ சாரிவ சாய்வ சாய்த்து நான்காம் ஆக வேண்டும். அவர் மகனாக இடத்திலே அவங்க இஸ்லாமிய தேவையாக அடே, அடே, பேசாத. எல்லா செல்வங்களையும் தந்து காக்க வேண்டும் என்று பணம் கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்த போதிலும் காலம் சென்ற மச்சப்பன் மற்றும் திருமாலாசிரியர்கள் இருவரும் ஒன்றாக 4ஆம் பரிகார என்பதற்காக ஒருவி குத்தி விட்டார்கள். அப்படி இந்த போதிலும் செவ்வாய் நாய்க்கு ஆணாக பிறந்து பெண்ணாக பிரார்த்தனை இருக்கிறேன். விட்டு வச்சு பார்த்தால் விவரமாக சொன்னால் தெரியும்.
ஆமா தேர்ந்துருவாள் என்று மட்டும் இலக்கம். ஆமா தம்பி ஆ, தேர்ந்துருவாள் என்பது ஆ. என்னுடைய பேரா இருந்தாலும் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், ஆ. யாருக்கு பிறந்தேன், யாருக்கு வளர்ந்தேன் தெரியுமா தெரியாது. தம்பி? ஆ. நானே தத்தாத்த முனிவரோடு இருந்து பிறந்த காலத்தினால் ஆமா. எப்படி ஆ. தத்தாத்த முனிவரும் ஊர்வசி அம்மனும் ஆ. ஆணியாகவும் பெண்ணியாகவும் இருந்து பிறந்த காலத்தினால் தேர்ந்தேவி என்ற ஒரு நாமதேயம் ஆமா ராம சக்கரவர்த்திக்கு கன்னியாரமா கொடுத்து அவருக்கு வாழ்ந்த காலத்தினால் பானுமதி என்று இன்னொரு நாமதேயம். ஆமா. மூணாவது நாமதேயம் தெரியுமா? ஆ. பெருந்திருவாள். ஏன் அப்படி என்ற பெயர் என்றால் எப்படி அப்படி இருந்தாலும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அப்படி இருந்த போதிலும் நான் யார மாறிட்டு இருக்கேன் தெரியுமா? யாரு? தம்பி என் கணவர் யார் தெரியுமா? ஆமா. டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரத்தை யாரு? அவர்தான்டா துரியோதன மகாராஜா. ஆமா, துரியோதன மன்னனை மாறிட்டு இருக்கிறேன். என் மாமியார் தெரியுமா? யாரு உங்க மாமியாரு? யாரு? திருராட்ச மன்னனுக்கும் காந்தாரி. காந்தாரி அம்மனுக்கும் மொத்தம் பிறந்தவங்க 100 பேர்கள். என்னுடைய கணவர் மூத்தவர். மொத்தம் 100 பேர்கள். நாங்க ஒத்தவருக்கு மொத்தம் 100 பேர்கள் தம்பி. அப்படி இருந்த போதிலும் என் அத்தை 100 பிள்ளை பெற்று எடுத்துறாங்க. ஆனா நான் அவளுக்கு தயக்காம 60 பிள்ளைகளை பெற்று எடுத்தேன். 60 புள்ள பெத்துட்ட. புள்ள பெத்த உடம்பா இது? என்ன பாக்குறேன்? இல்ல 60 பிள்ளை என்ற 60 பிள்ளை கிடையாது. 60 அங்கலட்சணங்களுக்கு உரிமையான லட்சணமா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆண் பிள்ளை பெற்று வைக்கிறேன். அப்ப இந்த போதிலும் பாண்டவர்களுக்கு எங்களுக்கு விரோதம் ஏற்பட்டு ஆமா பல பிரச்சனைகள் கலந்து பாண்டவர்கள் வளர்த்து சென்று இன்று பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று விவரம் தெரியவில்லை. மன்னவர் அழைத்திருக்கிறார். மன்னவரை காண வேண்டும். மன்னவர் ராஜா மணிவேக தெரிந்திருவா வந்து விட்டாங்க. அம்மா வீட்டுக்கார் வரும்படி உத்தரவு. ஐயா வந்துமா? வார்த்தை கேட்கலாமா? நம்ம குடும்பத்துல கேட்காத கேள்வி நினைக்க மாட்டீங்க.
பரசுராமனுக்கு இந்திய இடத்திலே மனைவி வர வேண்டும் என்று அதிகமாக அழைக்கல. என்ன காரணம்? அரசாங்கத்தில் அதிகமாக வேலை இருக்குது. ஆஹா. நீனாலும் பேசிக்கொண்டிருந்தால் நான் நடக்க வேண்டியதெல்லாம் நான் யார் தெரியுமோ? தெரியும், தாத்தா. காந்தார தேசாதிபதி சவுகாலம் பிள்ளை. நாம தான் சவுகாலம் பிள்ளை சகுனி மாவன் நான். சகுனி மாமனா? ஆமா. சரி, தாத்தா. ஏதோ காரணம் தெரியல. துரியோதனன் மருமகன் கூட்டுக்கிறான். ஆமா, அதுக்கு சொல்லுவார். புரியுமா? என் பாதத்தை மனிதமடைகிறார். என்னைக்கு நீனோடைய மகராஜனாகவும் முடியும் நீ வாழ்ந்திருப்பாய். என்ன காரணம்? ஒன்றும் தெரியாத போல இருக்கிறாய மாமா, எனக்கு வசனமாக இருக்கிறது. சொல்லவும் ஆகுவதில்லை, சொல்லாத விட்டாலும் சரி வராது. என்ன காரணம்? துரியோதனன் நேற்று 16 நாள் யுத்தம். நேத்தோ 14 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. 17 யுத்தம் யாருக்கு 17 நாள் அமர். யாருக்கு தெரியும்? யாருக்கு அமர்ஜன் கேட்கிறார். புரியப்புமா அழுவாத. நேற்று சாயங்கால வேலையிலே அங்கு தேசாதிபதி உன் அண்ணன் கர்ணனுக்கு விடதாமனம் தந்தார். இன்றைக்கு வெற்றி. நேற்று சொன்னது இன்னைக்கு அனுப்ப ஆமா. வேண்டாம். துரியோதன கர்ணனுக்கு கர்ணன்